நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் வாட்சிங் டெக்னோட்டிவிtamil சேனல். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன, உங்ககிட்ட சாதா ஃபோன் இருக்கா, அந்த ஃபோனில் போர்ட்ரேட் மோட் இல்லையா, நீங்கள் DSLR பிக்ஸ் எடுக்க முடியலையா, அதில் பிளர் பிக்ஸ் வர மாட்டேங்குதா, உங்கள் பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறது, இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணா இனிமேல் நான் கொடுக்க போகிற டெய்லி டேக் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு அது மாதிரி அந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இனிமேல் இப்படி தான் டெய்லி டெக்னிக்கல் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன் இந்த சேனலில், டெக்னோடிவி சேனலில். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கெட் கனெக்டட் வித் மீ ஃபார் டெய்லி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் டெக்னிக்கல். ஓகே கைஸ், ஸோ வாங்க போகலாம் என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீனுக்கு. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்தாச்சு நம்மளோட ஃபோனோட ஸ்க்ரீனுக்கு. இங்கேருந்து டைரெக்டாக என்ன பண்ணணும்னா நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். அந்த ஆப் வச்சு தான் இப்போ நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆப்க்கு ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஆஃப்டர் ஃபோக்கஸ்னு டைப் பண்ணணும். ஓகே, வந்துருச்சா? இந்த ஆஃப்டர் ஃபோக்கஸுங்கிற இடத்துல இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆப்பை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஆப்பை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ டைரெக்டாக ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் ஒன்று காமிக்க போகிறேன். இங்கே உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ டைரெக்டாக ஆல்பம்க்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் கேலரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை உங்களுக்கு முன்னாடியே நான் எடிட் பண்ண போகிறேன். இதை பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படியோ இருக்கா. இப்போ பாருங்கள், இதை நான் எப்படி எடிட் பண்ணுறேன். ஓகேன்னு இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ இங்கே நீங்கள் தேர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் தான் இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோவை இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் டைரெக்டாக தேர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடணும். தேர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி எடிட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் இது பண்ணணும், கிராஷ் பண்ணணும். ஓகே, க்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் க்ராப் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இப்படி க்ராப் பண்ணிடணும். க்ராப் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் இந்த ப்ளேஸ்லாம் இருக்கா, இதை அப்படியே க்ராப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக எவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் க்ராப் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் மெத்தட், அங்கே கீழே போய் இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இனிமேல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்படியே ஒரே ஒரு கீரல் மட்டும் விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவ்வளோலாம் ஸ்பேஸு ரிமைனிங்காக இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காது, கண் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு இங்கே க்ராப்ஸே தெரியாது. எப்படி நீங்கள் நேச்சுரல் ஃபோட்டோ இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடணும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டை பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், லைவ் ப்ரூஃப். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எப்படியோ ஒரிஜினல் கேமராவில் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போது இந்த ஃபோட்டோ. இதை நீங்கள் இன்னுமே பிளர் பண்ணலாம். எப்படின்னா இந்த பிளர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த பிளர் ஆப்ஷன் இருக்குல்ல முன்னாடி, இதை அப்படியே டோட்டலாக ஃபுல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டே இருக்காது, டோட்டலாக உங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே கேமராவில் எடுத்த மாதிரி ஃபோட்டோ. எதுவுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சாதா ஃபோன் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு ஆப்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பிளர் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிறது சாதா ஃபோன் தான். நான் எல்லா ஃபோட்டோஸுமே இந்த ஆப் வச்சு தான் நான் பிளர் பண்ணுவேன். ஆனால் இதில் எப்படின்னா ஒரு எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும், மோஷன் பிளர், நிறையா உங்களுக்கு எது மாதிரி பிளர் தேவையோ அது மாதிரி பிளர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இது மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பிளருக்காக ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஸு. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் டைரெக்டாக நான் லென்ஸ் பிளரில் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா லென்ஸ் பிளரில் வச்சா தான் நீங்கள் கேமராவில் எந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த எஃபெக்ட் அப்படியே இங்கே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே சேவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட இமேஜும் வந்து அங்கே சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். So friends, hope you enjoyed this video. If you like this video, just hit on the like button and then share it as much as you can, and don't forget to subscribe this channel because I'm gonna give you daily technical Tamil updates. So stay connected with me and I'll meet you in next video. Until then, take care. Signing off, ABD Asak and Technotvtamil channel.